சிஎஸ்கேக்கு புது கேப்டன், ஒரு அன்கேப்டு பிளேயர் இறங்குறாரு. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு இது கூட கொஞ்சம் பேர்டனா தான் இருக்கும். என்னதான் கேப்டனா இருந்தாலும் விளையாடுறதுக்கு 11 பிளேயர் வேணும்ல. யாருக்கு எப்போ ஓவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளவரா யோசிக்காத மாதிரி. மும்பையோட கேம் வேற லெவலா இருந்துச்சு. என்னடா சைலண்டா இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த சீசன் என்னன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு டிராபேக்கு, அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பிளானிங்கே இல்ல. ஆனா இவனுங்க இப்ப ஆடுறது இதெல்லாம் பார்த்தா அப்படியே கடப்பாறை திருப்பி அந்த கடப்பாறை வந்த மாதிரி இருக்கு. அடுத்த மேட்ச் உங்களை போடுறோம், நாங்க போடுறோம். வணக்கம் மக்களே, மிக முக்கியமான ஒரு நியூஸ் வந்திருக்கு இன்னைக்கு. நம்ம சிஎஸ்கேல ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். நம்ம ருத்ராஜ் கைக்வாட் லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம், ஆர்ஆர் கூட ஒரு இன்ஜுரி ஆச்சு. அப்புறம் பஞ்சாப் கூட எப்படியோ ஆடிட்டாரு. பட் இப்போ கம்ப்ளீட்டா அந்த சீசன்ல இருந்து அவர் ரூல்ட் அவுட் ஆறாரு. அதனால சிஎஸ்கேக்கு புது கேப்டன், ஒரு அன்கேப்டு பிளேயர் இறங்குறாரு, மகேந்திர சிங் தோனி. ஸோ அது வந்து ரெண்டு டைப்பாவும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு குட் நியூஸும் இருக்கு, அதுல ஒரு பேட் நியூஸும் இருக்கு. ஸோ அவருக்கு அவங்க டீம் இத்தனை வருஷம் கொண்டு போன ஒரு மிகப்பெரிய கேப்டன் திருப்பி வராரு. அண்ட் அவங்களோட ஸ்டார் பேட்ஸ்மேன் அண்ட் இப்போ கரண்ட் கேப்டன் அவரு போறாரு இப்போ. ஸோ இது வந்து ரெண்டு டைப்லயும் இருக்கு, எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ட்டே முதல் ஆரம்பிப்போம். இந்த சேஞ்ச் மிகப்பெரிய சேஞ்ச் எப்படி இருக்கு முதன்ட்டு. ரேஞ்சு வந்து எப்படி சொல்றது, அப்ப நம்ம ஃபர்ஸ்டே பேசியிருந்தோம் ருத்ராஜ் வந்து கேப்டன்சில இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ கேப்டன்சி வைஸ் தலை வர்றது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். ஆனா என்னதான் கேப்டனா இருந்தாலும் விளையாடுறதுக்கு 11 பிளேயர் வேணும்ல. ஸோ கேப்டன்சி நல்லா இருக்கும், ஆனா பிளேயர் இருக்க மாட்டா உள்ள ஆடுறதுக்கு. அந்த சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஓப்பனா சொல்லணும்னா பாப்போம் என்ன நடக்குதுன்னு. கரெக்ட் தான். இப்போ திவாகர் சொல்ற மாதிரி என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் பிரச்சனை அவங்களுக்கு சிஎஸ்கேக்கு எங்க இருந்துச்சு அப்படின்னா பேட்டிங் ஆர்டர்ல தான் இருந்துச்சு. பவுலிங்லயோ இல்ல ஃபீல்டிங் செட்டப்லயோ இந்த மாதிரி விஷயத்துல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்த மாதிரி தான் தெரியல. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் மட்டும் கொஞ்சம் டிராப் கேச்சஸ் கொஞ்சம் அதிகமாச்சே தவிர, அதை தவிர பவுலிங்ல சரி ஃபீல்டிங்ல சரி ரொம்பலாம் அவங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளமே இல்லை. ஸோ தோனி கண்டிப்பா கேப்டன்ஷிப்ல வர்றது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மொரல் பூஸ்ட் கொடுக்கும் தான். அது வந்துட்டு ஓகே. பட் ஆனா அவங்களோட பேட்டிங் ஃபார்ம், அந்த பிளேயர்ஸோட பேட்டிங் ஃபார்ம் இருக்குல்ல, அதை வந்துட்டு அவங்க தான் டெவலப் பண்ணிக்கணும், அவங்க தான் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். கரெக்ட் தான். ஆனா இப்போ எனக்கு என்ன, நீ சொன்னதுல என்ன தோணுச்சுன்னா, இப்ப இந்த ஃபீல்டிங் மிஸ்டேக் அதெல்லாம் வந்து யார் கேப்டனா இருந்தாலும் அது ஃபீல்டர் மிஸ்டேக் பண்ணா மாத்த முடியாது. இப்போ தோனி வந்து நீங்க போய் நில்லு அப்படின்னாப்பலாம் அவன் கரெக்டா புடிச்சிட போறது இல்ல. ஸோ அது மாறாது. ஆனா கைக்வாட் அந்த சின்ன சின்ன அந்த பவுலிங் சேஞ்சஸ் அதுலலாம் கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்துச்சு. யாருக்கு எப்போ ஓவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளவரா யோசிக்காத மாதிரி. ஐ மீன் நான் ஒரு முக்கியமான சுச்சுவேஷன்ல சொல்றேன். இப்ப 2 3 சிக்ஸ் அடிச்சிட்டானுங்க. அது மாதிரி ப்ரெஷர் டைம்ல எப்படி மாத்துறது, நமக்கு இருக்கிற ஆப்ஷன் 4 5 பேர் தான். ஸோ அதை எப்படி மாத்துறதுங்கிறதுல கொஞ்சம் ஒரு தயக்கம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தோனி வந்து அது ஃபிக்ஸ் ஆயிரும் கண்டிப்பா. அண்ட் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் ஆல்ரெடி தோனி கீப்பரா இருக்கும்போது அவர் தான் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அது பெரிய சேஞ்சஸ் இருக்காது. மத்தபடி இப்போ கைக்வாட் வந்து ஒரு ஸ்டார் பேட்டர். என்னதான் இப்போ ஃபார்ம் அவுட் அப்படின்னு ஆமா. சொல்லி நம்மளே சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி சேசிங் எல்லாம் பெருசா பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ ஒரு பேட்டிங்ல ஆல்ரெடி இருக்கிற ஓட்டையில இப்ப இவ்வளவு பெரிய ஓட்ட ஆகுது. சோ இப்ப அதை எப்படி அடைக்க போறானுங்க, அதுதான் இப்போ முக்கியமானது. அதான் இவ்வளவு நாள் வந்து நம்ம பேசிட்டு இருந்தது வந்து என்னன்னா, ஓட்ட வந்து சேசிங்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா ஆடுறதுக்கு ஆள் இல்ல. அது யோசிக்காம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க தலை டே ஃபர்ஸ்ட் பேட்டிங்லயே ஓட்ட வர வந்துருச்சுடா, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கு. இப்ப கைக்வாட் இன்ஜுரியில போயிட்டாரு, தோனி வந்தாரு. எல்லாத்தையும் தாண்டி இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னா ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு. அந்த கைக்வாடுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு யார் எடுக்க போறாங்க அப்படின்ட்டு. சோ அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறது மட்டும் இங்க பிரச்சனை இல்ல, அது வந்துட்டு எடுக்கிற பிளேயர் டக்குன்னு 15 ஆகணும் பிளேயிங் லெவன்ல. ஏன்னா அவங்க பிளேயிங் லெவன்ல ரீப்ளேஸ் பண்ற மாதிரி பிளேயர் இல்லைன்றனாலதான், பெஞ்ச்ல இருக்க பிளேயர்ஸ் யாருக்குமே இன்னும் அந்த பக்குவம் வரலன்றனால இப்போ வரைக்கும் அவங்க மாத்தவே இல்லை. அப்படிங்கும் போது வந்துட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு இது கூட கொஞ்சம் பேர்டனா தான் இருக்கும். கண்டிப்பா இப்போ கைக்வாட் பதிலா பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லி அது லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவே. ஏன்னா இப்போ ஒரு இந்தியன் பிளேயர் ரீப்ளேஸ் பண்ணா டைரக்டா ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபாரின் இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி. ஆனா இந்தியன் பிளேயர்ஸ் அவைலபிள் பார்த்தா ஒரு பிருத்வி ஷா, மயங்க் அகர்வால், இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி ரெனவுன் பிளேயர்ஸ்னா இவங்க தான். ஸோ இவங்களும் இப்ப கரண்ட் ஃபார்ம் எப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒரு யங்ஸ்டர் உள்ள எடுத்து வரதா இருந்தா இவங்க ஆல்ரெடி பெஞ்ச்ல இருக்க யங்ஸ்டரே இப்ப ஆண்ட்ரே சித்தார்த் இருக்காரு அண்ட் அந்த வன்ஷ் பேடி. ஸோ அவங்களுக்கு எல்லாம் கூட சான்ஸ் கொடுக்கலாம். ஆனா நீ சொன்ன மாதிரி அவங்க இன்னும் இங்கேயே இன்னும் ஃபிட்டின் ஆகல, அதனாலதான் அவங்க இன்னும் பெஞ்ச்ல இருக்காங்க. ஸோ இவங்க ஃபாரின் ஆப்ஷன்ஸ்க்கும் போலாம், ஏன்னா ஒரு ஸ்லாட் ஃப்ரீயா இருக்கு. ஆனா ஃபாரின் ஆப்ஷன்ஸ்ல இந்த மாதிரி கேன் வில்லியம்சன், டேவிட் வார்னர், சோ அது எப்படி இருக்குன்னா திருப்பி ஏற்கனவே இவனுங்க வந்து நத்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் இருக்கப்ப திருப்பி அது அந்த மாதிரி ஒரு இதாயிடக்கூடாதுன்னு சொல்லி அதுவும் இருக்கு.
சோ இவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தான் இப்போ பிரச்சனையே இதுல. அதான் எனக்கு வந்து இப்போ மயங்க் அகர்வால் இந்தியன் பிளேயர்ஸ்குள்ள கன்சிடர் பண்றாங்கன்னா மயங்க் அகர்வால் வந்து ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும்னு தோணுது. ஸோ ம். கன்சிஸ்டன்டாவும் ஆடுவாரு, ஹிட்டிங் கெப்பாசிட்டியும் இருக்குன்றனால. அது இல்லாம ஓவர்சீஸ் வந்து சான்ஸ் கொடுக்கலாம்னா வார்னர்லாம் தெரியல எந்த அளவுக்கு இப்போ இருப்பாருன்ட்டு. பேஸ்ல வேணா ஒரு ட்ரை போலாம். ஏன்னா கான்வே லாஸ்ட் மேட்ச் ஆடினதுக்கு வந்து பேஸ்ல வந்தா அடிக்கிறானோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒன்னு அடிச்சா ஒரு இது ட்ரை. இல்லைன்னா விக்கெட் விட்டுட்டு போயிருவான். தட்டெல்லாம் மாட்டான். இல்ல இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா சிஎஸ்கே எடுக்கிறதுல இன்னும் ஒரு 4 மேட்ச் வந்துட்டு ஹோம்ல இருக்கு. சேப்பாக்ல 4 மேட்ச் இருக்கு. ம் So, அவங்க அதை தான் வந்துட்டு ப்ரியாரிட்டியா கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா சேப்பாக் ஒரு ஸ்பின் ட்ராக். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னா ஸ்பின் நல்லா விளையாட தெரிஞ்ச பிளேயரா இருக்கணும்னு தான் அவங்க ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ ஓகே. அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மைட் பி மயங்க் அகர்வால் இந்தியன் பிளேயர்ஸ்ல பார்த்தோம்னா கொஞ்சம் டாப்ல இருப்பாரு. இல்ல ஓவர்சீஸ் போனோம் அப்படின்னா சாய் கோப்பே அன்சோல்ட்ல இருக்கிறாரு. அவர் சூப்பரா விளையாடுவார் ஸ்பின். ம் ஓகே. சோ எந்த டைம்ல ஸ்விட்ச் பண்ணணும்னாலுமே ஸ்விட்சும் பண்ணுவாரு அவரு. டக்குன்னு ஒரு ஹிட்டிங் போனாலுமே பண்ணுவாரு. சோ ஓவர்சீஸ்ல என்னைய பொறுத்த வரைக்கும் சாய் கோப் ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருக்கும் உங்களுக்கு. அதான் ஆனா இப்ப நீ ஸ்பின் நல்லா ஆடணும்னு சொன்னா எனக்கு இது தோணுது, பிளெமிங் அவர் நியூசிலாந்து கோட்டால வந்து டேரில் மிச்சரை தூக்கிட்டு வந்துருவாருன்னு தோணுது லைட்டா. ஆல்ரெடி டேரில் மிச்சர் தலைவரது பத்தாதுன்னு. தான் யாருக்கும் டேரில் மிச்சரை பார்த்தா ஆப்போனன்ட்ஸ் பயப்படுறாங்க இல்லையோ, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பதறுவாங்க, ஏய் வேணாண்டா நின்றாதரா ஒரு பக்கம் அப்படின்ட்டு. இப்ப நம்ம என்ன வேணா பேசலாம். இருக்கிறதுலே வந்து கணிக்க முடியாத சைக்கோ யாருன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தான். அவனுக்கு ஒரு முடிவு எடுப்பானுங்க, நம்ம எல்லாம் அசந்து போற மாதிரி ஒரு முடிவு எடுப்பானுங்க பாரு. அது என்னமோ உண்மைதான். ஆனா இப்போ தோனி கேப்டன்சினால இப்போ ருத்ராஜ் ஏமாத்துற மாதிரி ஈஸியா ஏமாத்த முடியாது அவங்களால. சோ கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இங்க இருந்து ஒரு ஒரு குரல் கேட்டுட்டு இருக்கோம். அதனால பாப்போம், கொஞ்சம் அவரோட வாய்ஸும் போட்டு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டு கரெக்டா வாங்குறாரா அப்படின்ட்டு. ஆனா அதான் ஆப்வியஸா இப்போ ஒரு ஃபாரினர், இப்போ குரு சொன்ன மாதிரி ம் இப்ப ஷாய் ஓப்பன் மாதிரி யாராவது வரணும்னா ஆப்வியஸா இவங்க இங்க இருக்கிற ஒரு ஃபாரினர், இப்போ கான்வே மாதிரி யாரையாவது ஒருத்தர் உட்கார வைக்கணும். சோ அகைன் திரிபாதி ம் கூடா இவங்கள யாராவது திருப்பி உள்ள இறக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு இப்போ கைக்வாட் போனது மொத்தத்துல பேட்டிங் கொலாப்ஸ், இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் சேஞ்ச் பண்றது எல்லாமே மாற போகுது இப்போ. சோ மொத்தமா இந்த அதுவும் இப்போ அடுத்த மேட்ச் இப்போ சேப்பாக்கல. சோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த 4 மேட்ச் அப்படியே கொண்டு போகலாம். இப்பவே அவங்களுக்கு ஒரு இது செட் ஆகலாம், கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கப்புறம். சிஎஸ்கேல இவ்வளவு பெரிய ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்துட்டு நாங்க இப்போ வர்றோம் உங்க கிரவுண்டுக்கு சேப்பாக்கு வரோம். கேகேஆர் டீம் அடுத்த மேட்ச் பார்த்தோம்னா சிஎஸ்கேக்கு கேகேஆர் கூட தான். ஸோ இதை எங்களுக்கு நல்ல பாசிட்டிவா எடுத்துட்டு ரஹானே கொண்டு போவாருன்ட்டு நான் நம்புறேன். அது போக வருண் சக்கரவர்த்தி வேற சென்னை பாய் தான். ஸோ அவருக்கும் அந்த பிச்சை பத்தி நல்லாவே தெரியும். அது ஒரு பெரிய கண்டிப்பா. பிளஸ். சுனில் நரேன் தான் இந்த சீசன்ல ஃபார்முக்கே வராம இருக்காரு. அவரும் இந்த ட்ராக்ல ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா போதும். ஐ எம் ஃபினிஷ். ரசலை விட்டுட்டிய, ரசல் இல்ல ஃபார்ம் போறாப்புல. யாரு ரசலா? அவர் என்னங்க பேட்டிங்க மறந்துட்டு சும்மா சுத்திட்டு இருக்காரு அங்க இங்கன்ட்டு. காத்து இங்க வரைக்கும் வீசுறாரு சுத்திட்டு. இல்ல நீங்க சொல்றது வந்து என்னமோ இப்ப ருத்ராஜ் போனனாலதான் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி. ஆல்ரெடி பாசிட்டிவ் தான், எல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிருக்கானுங்க. என்னமோ திடீர்னு இப்ப ருத்ராஜ் போனனாலதான் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. நாங்களே வெறுப்புல இருக்கோம், நீங்க வேற. அப்படி சொல்லல, ரிசர்ச் போறனால அப்படின்லாம் இல்ல. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்ல திங்கிங் இன்னும் ப்ராசஸ் அதிகமாகுது இல்ல. இதுதான் சரியான டைம். அத பாசிட்டிவா எடுத்துட்டு போகணும் நாங்க, அவ்வளவுதான். இல்ல நீங்க பேசுற அளவுக்கு எல்லாம் இங்க எவனும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்க பேசுறது கேட்க நல்லாதான் இருக்கு. இன்னுமே இவனுக்கு ஃபுல்லா கேம் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றதுன்னு அப்படி வச்சு பிளான் பண்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல உங்களோட ஆல்ரெடி ஒரு match start ஆயிடுச்சு. அதான் இப்போ சிஎஸ்கே பழைய இன்டென்ட் எல்லாம் வெளியே வந்துருச்சுப்பா. பஞ்சாப் மேட்ச் எல்லாம் அடிச்சு நெருங்கினீங்க, அதுவும் பத்தலையே உனக்கு அந்த இன்டென்ட். இல்லைன்னா இவ்வளவு ரெண்டு நாள் point வந்து கொடுக்க மாட்டாங்க. அது இல்ல, இவ்வளவு நாள் வந்து இன்டென்ட் காமிக்காம தோக்குறாங்கன்னு சொன்னதுக்கு இருங்கடா இன்டென்ட் காமிச்சு தோக்குறோம்னு சொல்லி தோத்துருக்காங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். என்ன 180+ சேஸ் பண்ணதுல 200 அடிச்சிருக்காங்க. சோ அதுதான் அங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ், அவ்வளவுதான். ஆனா அதான் அகைன் திருப்பி அதே பாயிண்ட்ல தான் திருப்பி வந்து நிக்குது. பேட்டிங் அவனுக்கு இன்னும் சரி பண்ணா மட்டும்தான் அந்த இது ஓட்டை அடைக்க முடியும். ஏன்னா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தோனியை எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம், தோனி வந்து பழைய மாதிரி திருப்பி இன்டென்ட் காட்டுற மாட்டாருன்னு சொல்லிட்டு. தோனி வேலையெல்லாம் பண்ணிட்டாரு பஞ்சாப் மேட்ச்ல. இவனுங்க மேல ஒண்ணு அடிக்கல, அடிச்சாதானே கடைசி வந்து முடிச்சு கொடுக்கறதுக்கு. மேல டாப்பே ஒண்ணும் பண்ணலாம், அப்புறம் வெறும் இன்னத்தை பினிஷ் பண்றது அந்த மாதிரிதான் இருக்கு. அது போக ஃபீல்டிங் பெரிய ஓட்டை சிஎஸ்கே. சோ எனக்கு அது வந்து இப்ப ஐபிஎல்ல எல்லா டீமுமே கேட்ச் டிராப் பண்றாங்க, ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, அது வேற விஷயம். பட் ஒரே மேட்ச்ல அதுவும் இப்ப இந்த பிரியான்சாரியா அவர் ஆடின அந்த பயங்கரமான இன்னிங்ஸுக்கு பின்னாடி ஒரு 2-3 டிராப் கேட்ச்,
இதெல்லாம் தான் ஏத்தி விட்டுருக்கு. சோ அது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இல்ல சிஎஸ்கேவால எந்திரிக்க முடியாது. இப்போ சிஎஸ்கே வந்து மெயின் அவனுக்கு பாசிட்டிவா எப்படி தெரியுமா கொண்டு போக முடியும்? டார்கெட் வந்து கம்மியா எந்த அளவுக்கு செட் பண்ண வைக்கிறானுங்களோ அதை வச்சுதான் கேமே கொண்டு போக முடியும். அது மெயின் ரோல் பிளே ம். பண்றதே ஃபீல்டிங் தான். கேட்ச் எப்ப சான்ஸ் கிடைக்குதோ எடுத்துடணும், பவுண்டரி பிடிச்ச அளவுக்கு கன்சிட் பண்ணாம இது பண்ணும். அது ஃபீல்டிங் தான் மெயின் ரோலே. அப்பதான் டார்கெட் கம்மியா செட் பண்ண முடியும். பேட்டிங்கும் இல்லாம ஃபீல்டிங்கும் இல்லாம பவுலிங் மட்டும் அவனுங்க ஏதோ இருக்கிறத வச்சு போட்டுட்டு இருக்கானுங்க. ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். இப்போ 18 வருஷமா ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ம். ரொம்ப ரேரா தான் சிஎஸ்கே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த ஒரு பிளானுமே இல்லாம என்ன பண்ணணும்னு தெரியாம ம். வர்றதுன்றது ரொம்ப ரேரான இதுதான். 2022 ம். அந்த மாதிரி நடந்துச்சு, அப்புறம் 20 அந்த மாதிரி நடந்துச்சு. சோ அப்புறம் கம்பேக்லாம் ஆனாங்க. சோ பழையபடி இப்ப இந்த சீசன் என்னன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு டிராபேக்கு, அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பிளானிங்கே இல்ல. சோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வர்றாங்க, அவங்க வந்துட்டு நம்ம இப்போ அக்ரெசிவா ஆடணுமா இல்ல பிச் எப்படி இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணுமா, அதுலயே போயிருது. அதுக்கப்புறம் இப்ப ம். மிடில் ஆர்டர் வந்தாங்க அப்படின்னா அவனுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதை எப்படியே கொண்டு போகணுமா இல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு யாருக்குமே அங்க ஒரு செட் பிளான்ஸ் கொடுத்த மாதிரியே இல்ல. இல்ல, எவனாவது ஒருத்த ஆங்கர் பண்ணி இப்படி இழுத்துட்டு போயிருவான் கொஞ்சம். அப்பதான் வந்து அடுத்து வர்றவனுக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கும். சரி, இப்ப நம்ம இப்ப ஒன் டவுன் ஆடிட்டு இருக்கானா அவன் கொஞ்சம் ரன் ஏத்தி கொடுத்துட்டு போனாதான் கீழே வர்றவனுக்கு ஓகே, சரி இதுல இருந்து இன்னும் பூஸ்ட் பண்ணி நல்ல ஸ்கோர் கொண்டு போயிடலாம்னு இருக்கும். எல்லாருமே வந்து நான் விட்டா மேட்ச் முடிஞ்சிருச்சு, இப்ப இந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டானா மேட்ச் முடிஞ்சிருச்சு தான் எல்லாரும் மைண்ட் செட்குள்ளயுமே இருக்கு. ருத்ராஜ் ஆடுறானா அவனுக்கு அதேதான், ரச்சின் ரவீந்திராவும் அந்த ப்ரெஷர்ல தான் ஆடுறான். வர்றவன் எல்லாருக்குமே அந்த ப்ரெஷர் இருக்கு. இந்த மைண்ட் செட் யாருக்கு இருக்கும் தெரியுமா? ஓப்பனா சொல்லணும்னா கேஎல் ராகுலுக்கு தான் இந்த மைண்ட் செட் இருக்கும். சீரியஸா அவர் பஞ்சாப்ல லீட் ஆமா. பண்ணும்போது சரி, ஆமா. அவர் அறியாமலே சப்கான்சியஸ்ல நம்ம அவுட் ஆயிட்டா வந்துட்டு டீம் முடிஞ்சதுன்ட்டு ஃபுல்லா பேட்டிங் விளையாண்டு இருப்பாரு. சரி எல்எஸ்சிக்கு வந்தா எல்எஸ்சிலேயே அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவரு. சேசிங்ல எப்பயுமே வந்து அந்த பிரஷர் அவரே எடுத்துப்பாரு. ஆனா ஆமா. அவர் இருக்கிற கெப்பாசிட்டிக்கு ஆப்போனன்ட் தான் பயந்துட்டு இருப்பாங்க. இல்ல நானும் சேர்ந்து பயப்படுவேன்னு சொல்லிட்டு பயந்து அவுட் ஆயிடுவாரு. சோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சிஎஸ்கே கண்டிப்பா அட்ரஸ் பண்ணிடுவாங்கன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் மேட்ச்ல எங்க மேட்ச்லயே வந்துட்டு எல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டு அவங்க மைண்ட் செட்டே பாசிட்டிவா வந்துரும் அப்படின்ட்டு நம்புறேன். சரி இதெல்லாம் விட்டுருங்க, சிஎஸ்கே கதையெல்லாம் விட்டுருவோம். அடுத்து ஆர்சிபி ஃபேன் சொல்லுங்க, உங்க டீம் இப்ப எப்படி இருக்கு? எனக்கு வந்து அதான் இன்னைக்கு தோத்துட்டாங்க, அதுவும் ஹோம் கிரவுண்ட்ல. அது ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் எனக்கு வந்து என்னன்னா இப்பவே இவனுங்க இந்த பேட்டிங் எல்லாம் இப்ப கடைசி வரைக்கும் எக்ஸ்போஸ் ஆகுது இல்ல. சோ இது வந்து நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். ஏன்னா எப்பயும் இப்படி என்ன ஆகும்னா முதல்ல ம். ஃபுல்லா லீக்ல மேட்ச்ல ஃபுல்லா கோலி இந்த மாதிரி பெரிய யாராவது அடிச்சுட்டு போயிடுவானுங்க. பிளே ஆஃப்ல போய் தான் விறுவிறுன்னு ஒரு 4 விக்கெட் போவோம், என்ன பண்றது தெரியாம திணறிட்டு இருப்பானுங்க. சோ அந்த மாதிரி சினாரியோலாம் இப்பவே கிடைச்சிருது இவனுக்கு. இப்பவே குருணால் பாண்டியா பேட்டிங் ஆடுறாப்ல, டிம் டேவிட் ஆடுறாப்ல. சோ இப்பவே பேட்டிங் டெப்த் எப்படி இருக்கு, சோ அந்த மாதிரி ப்ரெஷர் வந்து என்ன பண்ணுவானுங்கன்றத பாத்துறோம். சோ அது வந்து எனக்கு இப்போ ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி எனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். சரி ஓகே உனக்கு இப்படிதான் ஆடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். அந்த அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு மேட்ச்லயும். மத்தபடி ஆர்சிபி இப்போ மும்பை மேட்ச்ல எல்லாம் சூப்பராகவே ஆடினாங்க. அதுவும் இப்ப நீ இப்ப கடைசி இப்போ ராகுல் பாயிண்ட்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, சோ அது ஒரு ப்ரெஷர் இருக்கும், நம்ம தான் மேட்சை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. சோ அந்த ப்ரெஷர் வந்து இப்ப கோலி இறக்கி வச்சிட்டாருன்னு நல்லா கிளியராவே தெரியுது. நல்லா ஃப்ரீயா ஆடுறாரு. ம். வந்ததுல இருந்து வீசுறது, நல்ல ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியுது பேட்டிங் இப்ப நம்ம போனாலும் அடுத்து பட்டிதர் சூப்பரா ஆடுவாப்ல. அப்படியே பட்டிதர் மிஸ் ஆனா கூட இந்த மாதிரி ஜிதேஷ் சர்மா யாராவது ஒருத்தர் கேரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு. சோ அந்த அந்த பாசிட்டிவ் இது இப்போ ஃபேனா எனக்கும். மத்த நாள் நான் ஆர்சிபி மேட்ச் பாக்குறப்ப சோக் ஆயிருவானுங்க அப்படின்னு பதறிட்டு இருப்பேன். இந்த சீசன் கொஞ்சம் நிம்மதியா பாக்குறேன். அந்த வகையில தோல்வியோ வெற்றியோ ஒரு நல்ல மேட்ச் ஆடுறானுங்க அப்படின்னு சொல்லி அப்படி பாத்துட்டு இருக்கேன். ஆமா, எண்டுல வந்து இப்ப பவுலிங்கா இருந்தாலும் சரி, பேட்டிங் சைட்லயும் சரி, டெப்த் இருக்கிறனால பினிஷிங் அப்போ சொதப்புறது இல்லை. ஏன்னா மோஸ்டா அப்படிதான் பண்ணானுங்க. நல்லா எடுத்துட்டு வந்து கடைசியில் அப்படியே விட்டுருவானுங்க மேட்சை கையில தூக்கி கொடுத்துட்டு. இப்ப வந்து கேம் பினிஷ் பண்ற வரையும் கொண்டு வரானுங்க. அதுவே நல்லா தான் இருக்கு பார்க்க. இந்த சீசன்ல ஆர்சிபி நான் நோட் பண்ணேன் பட்டிதார் கேப்டன்சில அவர் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல போயிட்டு அந்த ஹோம் கிரௌட சைலன்ஸ் பண்ணி விட்டுறாரு அவர் கேப்டன்சில. பெங்களூருக்கே போனாலும் சின்னசாமி கிரௌடையும் சைலன்ஸ் பண்ணி விட்டுறாங்க. அது எப்படி? நினைச்சேன் இதை நீ இந்த இடத்துல போகணும்னு பிளான் பண்ணிருப்பேன்னு தெரியும். ஏதோ ஆனா சொல்ல பரவாயில்லப்பா. வர்ற மாதிரி தெரியுதுன்னு பார்த்தேன். அதான் எப்படி பாசிட்டிவா சொல்லுவோம், அவன் கலாய்க்கணும் ஆர்சிபிய. ஆனா பட்டிதான் இந்த கலாய்க்கலாம் இல்ல. விஷயத்துல பாராட்டுறேன். என்னன்னா நான் இந்த இதை சொல்ல, ஒரு பேட்டிங்க சொல்றேன். ஒரு கேப்டனா இப்போ ஒரு சிஎஸ்கே கூட மும்பை கூட இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான மேட்ச். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ரெஷர் வெளியே இருந்து உருவாக்குவானுங்க. ஒரு பெரிய கிளப்போட நம்ம ஆடுறோம், சோ கண்டிப்பா தோத்தர கூடாது மாதிரி ஒரு ப்ரெஷர் கொண்டு வருவானுங்க. அந்த ப்ரெஷரையும் தாண்டி கேப்டனா ஒரு பேட்டிங்கும் பெர்ஃபார்ம் பண்றாரு. 2 மேட்சுமே அவர் தான் வேணாத மேட்ச். எம்ஐ கூட அவர் தான், சிஎஸ்கே கூட அவர் தான். அதுவே ஒரு பெரிய பிளஸ் தான். ஒரு கேப்டனே வந்து நான் ஆடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறதே ஒரு
பிளஸ் தான். பேட்டிங்ல ஒரு பர்டிகுலர் நல்லாவே கலக்கிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி இங்க பவுலிங்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தோட குருநாள் பாண்டியா செம்மையா கலக்கிட்டு இருக்காருங்க. போன மும்பை மேட்ச் எல்லாம் வந்துட்டு என்னை கேட்டா அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். டக்குன்னு வந்துட்டு என்ன சொல்ல ஹசல்வுட்டே அந்த அளவுக்கு பவுன்சர் போடுவாரான்னு தெரியாது. வராரு பால வாங்கிறாரு, பவுன்சரை போடுறாரு, ஷார்ட் பிட்ச் பால் போடுறாரு, டக்குன்னு யாக்கர் போடுறாரு. அவர் போடுற பேச பார்த்து ஜிதேஷ் சர்மாவே அங்கிட்ட போயிட்டு நான் கொஞ்ச பின்னாடி நின்றுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவரே பயப்படுறாரு. நம்ம ஆளுக்கு ஸ்பின்னு தான் வராது, மத்த எல்லாத்துலயும் கலக்குவாப்ல, யாக்கரு பவுன்ஸ் எல்லாம் கலக்குவாப்ல. ஸ்பின் அவரு ஃபாஸ்ட் பவுலர் இல்லையா? ஃபாஸ்ட் பவுலர் தான், ஆனா ஒரு 2 ஸ்டெப்ல போடுவாரு, அவ்வளவுதான். அது மட்டும் தான் வித்தியாசம். அந்த மேட்ச்லயே வந்து மும்பையோட கேம் வேற லெவலா இருந்துச்சு. என்னடா சைலண்டா இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. சரி ஏதோ ஒரு மேட்ச்ல ஆரம்பிப்பானுங்க அவனுங்க, இன்டென்ட்டை காமிப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கடைசி மேட்ச்ல வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. பும்ரா வந்தோடனே அந்த ஒரு பில்டப் இருந்துச்சு. அந்த பில்டப் தாண்டி அவனுங்க அந்த இன்டென்ட் கேப்டனோட நாக்கு வந்து பயங்கர பூஸ்ட் கொடுத்துருச்சு அவனுங்களுக்கு. சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. ரொம்ப நாள் இப்போ எப்படி சொல்றது, அந்த அசுதோஷ் சர்மா மேட்ச் இருந்துச்சுல்ல, அவன் அடிச்சு முடிச்சது, அதுக்கப்புறமா வந்து இந்த மேட்ச் தான் எல்லாருமே இன்ட்ரெஸ்டா பார்த்த மேட்ச் மாதிரி தோணுச்சு எனக்குலாம். ஒரு ஆர்சிபி ஃபேனா உட்காந்து பார்த்தாலும் ஹர்திக் பாண்டியா அடிக்கிறப்ப எனக்கே அப்படியே சந்தோஷமா இருக்கு. வாவ் அடிக்கிறான்டா விழுக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் திலக் வர்மா அதுக்கு முந்தின மேட்ச் இந்த மாதிரி ஒழுங்கா படலன்னு சொல்லி ரெஸ்ட் பண்ணாங்க, அவருக்கு கொஞ்சம் இன்ஜுரி இருந்துச்சு போல. பட் அவரும் அந்த திருப்பி அதே பழைய ஃபார்ம் கொண்டாரு. நம்ம இங்க சேப்பாக்குல வந்து நம்ம இந்தியாவுக்கு முடிச்சு கொடுத்த மாதிரி அந்த மாதிரிதான் ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. பட் அதான் ஒரு மார்ஜின், அந்த குருநாள் பாண்டியெல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டதால ஒரு மார்ஜின்ல ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. மற்றபடி செம்ம ஃபைட் மும்பை. அந்த லாஸ் வந்துட்டு அவர் ஹர்திக் பாண்டியாவே வந்துட்டு எப்படி சொல்ல பாசிட்டிவா எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அவர் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூலையும் பார்த்தோம் அப்படின்னா. சோ அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு இன்டென்ட் அந்த மேட்ச்ல கிடைச்சிருச்சு. சோ இதுக்கப்புறத்துல இருந்து அப்படியே மும்பை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அதை அப்படியே வந்துட்டு எடுத்துதான் போவாங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஆமா, ஆனா இதான் பும்ரா மட்டும் தான் ஆட் ஆயிருக்காரு. ஆனா இவனுங்க இப்ப ஆடுறது இதெல்லாம் பார்த்தா அப்படியே கடப்பாறை, திருப்பி அந்த கடப்பாறை வந்த மாதிரி இருக்கு. பேட்டிங்ல வெளுக்கிறானுங்க, பவுலிங் இன்னும் அதான். பும்ரா விக்கெட் எடுக்கல லாஸ்ட் மேட்ச். அவரும் அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான், பழைய மும்பை வந்துருவானுங்க இனிமே. என்ன அவங்க இம்பாக்ட்ல இருந்து கரெக்டா சூஸ் பண்ணா போதும். தெரியும் என்னடா பாயிண்ட் இன்னும் வரலையே நினைச்சேன். இல்ல நான் வந்து அவரை பத்தி பேசவே கூடாது முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவரை பத்தி ஏதாவது சொன்னாலே வந்து இன்டர்நேஷனல் அவர் யாரு தெரியுமா அதுன்ட்டு வர்றானுங்க. அதனால நம்ம அந்த பெரிய மனுஷனாவே நம்ம விட்டுருவோம், எதுவுமே பேசணும் அவரை. சரி, அப்படியே நம்ம ஃபேண்டசி லீக் பார்ப்போம். நம்ம கிரிக்கெட் கடை ஃபேண்டசி லீக் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, சூப்பரா போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். அது என்னன்னா 2-3 பேர்லாம் பயங்கரமா பாயிண்ட்ஸ், அவனுக்கு பாட்டு 10,000-11,000 பாயிண்ட்ஸ் போயிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா டிரான்ஸ்ஃபர் காலி பண்ணிட்டானுங்க இப்பவே. சீசன் ஃபுல்லா ஆடணும்னு மறந்துட்டானுங்கன்னு தெரியல. யாரு அது, மஞ்சள் வீரன், ராயல் பிளட், அவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபர் இன்னும் இருக்கு, சீசன் நிறைய மேட்ச், இன்னும் 25 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. சோ இல்ல நிறைய பேருக்கு என்னன்னா அது நார்மலா வந்துட்டு ஒவ்வொரு மேட்சுக்கும் 11 டிரான்ஸ்பர் இருக்குன்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. சோ அப்படி கிடையாது மக்களே. டோட்டலாவே நம்மளுக்கு இருக்கிற டிரான்ஸ்பர் பாத்தீங்கன்னா 110 டிரான்ஸ்பர் தான். சாரி, எவ்வளவு 210 டிரான்ஸ்பர் தான். அது ஃபர்ஸ்ட் 4 பேர் தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிறதா காம்படிஷன் வரும்னு நினைக்கிறேன். 5th இருந்து 9th பிளேஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா தான் எஃபிஷியன்டா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது அப்படியே டேபிள் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன் மேல. நம்ம இந்த ஃபேண்டசிலுமே பார்த்தோம்னா சோ நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. குறிப்பா ஸ்டார்ஸ் பரம்பரைன்னு ஒரு டீம் இருக்குது. அவரு யாரெல்லாம் பாவம் அவருக்கு பேட் லக் போல யாரெல்லாம் கேப்டனா போடுறாரோ அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அடுத்த மேட்ச் வரும்போது அவர் அவங்க வெளியே எடுத்துடுறாரு, அந்த பிளேயரை செமையா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாருங்க. நம்மால எல்லாம் எவனாவது இருப்பான், அது மாதிரிதான் இருக்கானுங்க நிறைய பேரு. வந்து சும்மா என்னைக்கா ஒரு நாள் டீம் எடுக்கிறது, அப்பயும் ஒரு 2-3 பேரை மாத்தி விட்டு அந்த வாரம் ஃபுல்லா மறந்துடுறது, அப்படியும் 1-2 பேரு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க காலத்தை. எல்லாம் ஒவ்வொரு ரகம். என்ன மாதிரி சைன் அப் மட்டும் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டீம் மட்டும் எடுத்து விட்டவங்களும் இருப்பாங்க நிறைய பேரு. நான்லாம் ஃபர்ஸ்ட் நாள் மாத்தி விட்டு போனது அவ்வளவுதான். நான்லாம் வந்துட்டு 2-3 பிளேயர்ஸ் தான் ஹோல்ட் எல்லாம் பண்ணி வச்சேன், அடுத்த மேட்சுக்கு இருப்பாங்க அடிப்பாங்கன்ட்டு. ரோஹித் சர்மாவெல்லாம் அப்படிதான் ஹோல்ட் பண்ணி வச்சேன் 2 மேட்சா. லாஸ்ட்ல பார்த்தா 2 மேட்சா அவர் டீம்லயே எடுக்காம வச்சிருக்கிறாங்க. சரி, எடுத்தா மட்டும் அடிச்சிருவாரா அப்படின்னு கேட்க விரும்புறேன், ஆனா சொல்ல மாட்டேன்னா போதும், வேண்டாம். நம்ம ஃபேண்டஸியான பேசிட்டு இருக்கும்போது அதான் இப்போ ஃபேண்டஸிலே நல்ல பாயிண்ட்ஸ் கொடுக்குற பிளேயர்ஸ் இப்ப அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்டா குஜராத்ல சாய் சுதர்சன் இருக்காரு. அதுவும் இப்ப குஜராத்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இப்ப அதான் நான் மெயினா சொல்லுவாங்க, அவங்க வந்து பர்பிள் கேப்லயும் டாப்ல இருக்கானுங்க. சாய் கிஷோர், சிராஜ் சூப்பரா வந்துட்டு இருக்காங்க. ஆரஞ்சு கேப்லயும் பார்த்தா இப்ப நீ சொன்ன மாதிரி சாய் சுதர்சன் நல்ல பாயிண்ட்ஸ், அண்ட் பட்லரும் நல்லா வந்துட்டு இருக்காரு. சோ 2 டிபார்ட்மெண்ட்லயும் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறது அந்த பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் வச்சுதானே. சோ 2லயுமே அவங்க டாப்பா இருக்கனாலதான் டீமும் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இப்ப மத்த எல்எஸ்ஜி எல்லாம் கூட பேட்டிங் மட்டும் இப்ப பூரன், மிச்சல் மார்ஷ் இது பண்ணிருக்காங்க. அதனால அவங்க பவுலிங் பெருசா பண்ணாதனால டீம் தான் இருக்கு. சோ நம்ம பாயிண்ட்ஸ் வச்சே சொல்லிடலாம் டீம் எப்படி போயிட்டு இருக்கு, சிங்கிள் ஹேண்டடா கொண்டு போறானுங்களா இல்ல ஒரு டீமாவே நல்லா இருக்கு அப்படின்றத அதிலே பாத்திரலாம். அப்படியே பாத்துட்டு இருக்க எல்லாரும்
நீங்களும் உங்களோட ஃபேவரட் இந்த மாதிரி ஃபேண்டசி பிளேயர்ஸ் யார் உங்களுக்கு நிறைய பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டு இருக்கா, நீங்க யார சிவிசி எல்லாம் போடுறீங்க எல்லா மேட்சும், அதையும் சொல்லுங்க. அப்படியே ஏதாவது ஃபன்னியான மூமெண்ட் நீங்க ஏதாவது டீமை பார்த்து ஏதாவது காமெடியா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நடந்தது அதை பத்தியும் சொல்லுங்க. அண்ட் யார் யார் இந்த மஞ்சள் வீரன், ராயல் பிளட் அதெல்லாம் யாருன்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் எங்களுக்கும் தெரியும் யார் விளையாடுறா என்னன்னு தெரிய மாட்டேங்குது நம்ம லீக்ல. அதையும் சொல்லுங்க. அண்ட் இப்ப 25 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் நிறைய மேட்ச் இருக்கு. மெயின் ஐபிஎல் இனிமே ஸ்டார்ட் ஆகுது, டேபிள் இனிமே மாறுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா இருக்கும். பார்ப்போம், அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆமா, தலை வேற கேப்டன்சி இனிமேலு, அதுதான் சூடு பிடிக்குதுன்னு நீ சொல்றேன்னு நினைக்கிறேன். வெறித்தனமா இருக்கு போகுது. இவர் என்னச்சியா பேசாது, இவர் ஆல்ரெடி வந்து தலைப்பிரிச்சுன்னு இருக்கு. சரியா, அடுத்த மேட்ச் உங்களை போடுறோம், நாங்க போடுறோம்.